இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது சரியா தவறா யூடியூப் பாலிசிக்கு எதிரானதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வியூஸ் போகலை, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சமயத்தில் தான் நீங்கள் இது மாதிரி ஆட்ஸ் பார்க்குறீங்க. அதாவது நாங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறோம், பெய்ட் சர்வீஸ் பண்ணுறோம், 2 நாட்களில் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டிப்ஸ் சொல்கிற நபர்கள் முதற்கொண்டு நிறைய கும்பல் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தவறான வழிக்கு உங்களை இழுத்துட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் கொண்டு வர முடியலை அப்படின்னா அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 4000 வாட்ச் ஹவர்ஸுங்கிறது ஆர்கானிக்காக உங்களுடைய வியூவர்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வரணும். அதான் யூடியூப்பில் உள்ள கிரிட்டீரியா. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறமாவும் உங்களால் வியூவர்ஸ் என்கேஜ் பண்ண முடியும், சர்ச்லையும் கொண்டு வர முடியும். அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் யூடியூப் அலோவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதை உங்களால் மேனுவலாக முடியலை, உங்கள் யூடியூப் கண்டென்ட் அதை சரி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் சரியாயிடுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கி அக்கௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணணுமா இல்லையா? அதுக்கப்புறமா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வியூவர்ஸ் பார்க்கணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்? அந்த நபர்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மேனுவலாக உட்காந்து பார்க்க வச்சுருப்பாங்க, சில பேரை பார்க்க வச்சுருப்பாங்க, நீண்ட நேரம் பார்க்க வச்சுருப்பாங்க. அதை அது ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒருத்தர் 1 நிமிஷம் பார்க்குறதுக்கும் ஒருத்தர் 60 நிமிஷம் 70 நிமிஷம் ஒரே ஆளையே பார்க்குறதும் மேனுவலாக வேறு வேறு ஐடியிலேருந்து வேறு வேறு ஐபி அட்ரஸ்லேருந்து இப்படி ஏதாவது ஒரு குறுக்குழி வச்சுருப்பாங்க. இந்த வழியை நீங்கள் பின்பற்றி 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடலாம். அவங்ககிட்ட நீங்கள் காசு கொடுத்தா அவங்களே கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி அடுத்து நடக்குமா? நடக்காதுல்ல. அதாவது அட்வர்டைசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், சரியா? இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஒரு 100 பேரை 200 பேரை ஒரு கும்பலை வச்சு பார்க்க வச்சுருந்தாங்க, நீண்ட நேரம் அவங்க வீடியோவை பார்க்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கினதுக்கப்புறமா ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, யார் வந்து பார்க்க போகிறா? யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இது யூடியூப் பாலிசிக்கு எதிரானது, பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஆனால் யூடியூப்லேயே விளம்பரம் பண்ணுறாங்க, பெய்ட் சர்வீஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் என்றைக்குனாலும் இதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் குறுக்கு வழியில் தான் அதை அட்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் கூட ஓரளவு உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, இது யூடியூப் பாலிசிக்கு எதிரானது. அதாவது பெய்ட் சர்வீஸில் 2 வகை இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வழிகாட்டி மாதிரி ஒரு கோச்சிங் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு உங்களை தான் பண்ண வைப்பாங்க. அது மாதிரியான ஒரு சர்வீஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் கொண்டு வந்து தரோம், எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களா, பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு நம்பி நீங்கள் குறுக்கு வழியில் 2 நாள்லேயே 1 வாரத்திலே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நீண்ட நாள் யூடியூப்பில் லாங் டேர்மாக போக முடியாது. அதுக்கப்புறமா ஒரு காசு கூட பார்க்க முடியாது. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமாக தான் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது எப்படி நீங்கள் என்கேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி உங்களுக்கு வியூவர்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறதான். ஆர்கானிக்காக 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்தவங்களே இங்கே மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா கஷ்டப்பட வேண்டியிருக்குது, சரியா? ஸோ இந்த பெய்டு கோச்சிங், அதாவது பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறத நம்பி ஏமாறாதீங்க. நீங்கள் கண்டென்ட்டை நல்ல விதமாக க்ரியேட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஃபைனலாக ஒரே ஒரு ஹார்ட் ஒர்க் தான். கண்டென்ட் இஸ் தி கிங். கண்டென்ட் எந்த அளவுக்கு வியூவர்ஸை என்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. அது என்கேஜ் ஆகிறதா ஆகலையா அப்படின்னு நீங்கள் வீடியோஸை போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வியூஸ் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய கிளிக் த்ரூ ரேட் அண்டு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இதை பொறுத்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை. ஓகேவா? ஸோ குறுக்கோழியை தேடாதீங்க. அதாவது இந்த பெய்ட் சர்வீஸ் முற்றிலும் யூடியூப் பாலிசிக்கு எதிரானது.
நீங்கள் பெய்ட் சர்வீஸ் மூலமாக தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சேனலை டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபேக் ப்ராமிஸை நோக்கி போகாதீங்க. நார்மலாக வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுவும் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.